ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி சாம்பார். இப்போ பார்த்திங்கன்னா சீசன் நல்லா இருக்கும். அதனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அது எப்படி வைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். என்ன சாம்பார் வச்சாலும் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு போல் வரவே வராது. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நான் பருப்பு தக்காளி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு துவரம் பருப்பு. இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிய விட்டுட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வேகத்துக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டால் காய்கறிலாம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள் நாங்கள் வீட்டிலே தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதுதான் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வைக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், மாங்காய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வேக வச்சுருக்க பருப்புலேருந்து தண்ணியை மட்டும் வடிகட்டி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா ஒரு மத்து வச்சு மசித்து அதையும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல காய் வெந்திருக்கு. இந்த டைமில் புளி கரைசல் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி, காய் நல்லா பருப்புலேயே வெந்ததுக்கப்புறம் இந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வரும்போது சைடில் வரதெல்லாம் நீங்கள் கரண்டி வச்சு சரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்பு. இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே பெருங்காயத்தூள் கடைசியாக ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு சாம்பார்லாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்குன கருவேப்பிலை அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. This video sponsored by Moto mobile app. Thank you. Thanks for watching.